வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஐபி பிரேக் தரிசனம். சிலர் இந்த விஐபி பிரேக் தரிசனம் விஐபிகளுக்கு மட்டுமான தரிசனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த விஐபி பிரேக் தரிசனம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. L1, L2, L3 அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. L1 கேட்டகரி பார்த்தோம்னா ஹையஸ்ட் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜு, செலிப்ரிட்டிஸ், அவங்கெல்லாம் L1 கேட்டகரியில் வருவாங்க. L2 கேட்டகரி பார்த்தோம்னா டிடிடி ஹையஸ்ட் அஃபிஷியல்ஸ், எம்ப்ளாயீஸ், அவங்கெல்லாம் L2 கேட்டகரியில் வருவாங்க. L3 கேட்டகரி பார்த்தோம்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வரவங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தோம்னா எம்பி, எம்எல்ஏ, அது மாதிரி ஆட்கள் கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வருவாங்க. இந்த L3 கேட்டகரியிலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன். நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்காக 10,000 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வேணால் பே பண்ணலாம். அதாவது ₹1 9,999 வரைக்கும் பே பண்ணுறவங்களுக்கு அந்த ரெசிப்ட் வாங்கிக்கலாம். ஆனால் 10,000 ரூபா பே பண்ணுறவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் தான் விஐபி பிரேக் தர்ஷன். இதில் 10,000 ரூபா நம்ம டொனேஷனாக பே பண்ணணும். ₹500 தரிசனத்துக்காக பே பண்ணணும். மொத்தம் 10,500 ரூபாய் ஒரு நபருக்கு. இது பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயே புக் பண்ணலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போயிட்டு 10,000 ரூபா நம்ம டொனேஷன் பண்ணால் நம்மளுக்கு இந்த விஐபி டிக்கெட் கிடைக்கும். ஓகே, இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் போகிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஃப்ரீ தரிசனமோ எஸ்எஸ்டி டோக்கன்லேயோ இல்லை ₹300 தரிசனத்தில் போகும்போது ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயிலில் 2 சிலைகள் இருக்கும். அதுதான் ஜெயன், விஜயன். அவங்க 2 பேரையும் துவாரபாலகர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த துவாரபாலகர்கள் இருக்கிற இடத்துல இருந்து மொத்தம் 3 அறைகள் இருக்குது கருவறைக்கு. முதல்ல இருக்கக்கூடிய அறை ஸ்நாபன மண்டபம், இரண்டாவதாக இருக்கக்கூடிய அறை ராமர் மேடை, மூன்றாவதாக இருக்கக்கூடியது சயன மண்டபம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சயன மண்டபத்தில் தான் இந்த குலசேகர படி இருக்கு. விஐபி பிரேக் தர்ஷனில் போகிறவங்க இந்த சயன மண்டபத்தில் போயிட்டு குலசேகர படி வரைக்கும் போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வரலாம். குலசேகர படியை தாண்டி வேற யாராலையும் போக முடியாது. அர்ச்சகர்கள், ஜீயர்கள், ஐயர்கள் மட்டும்தான் போக முடியும். விஐபி பிரேக் தரிசனத்தில் பகவானை ரொம்ப க்ளோஸாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த விஐபி பிரேக் தர்ஷனத்தில் எல்லாராலையும் போக முடியாது. ஆனால் அதே அளவுக்கு லக்கி டிப்பில் செலக்ட் ஆகுறவங்க குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பகவானை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கும். விஐபி பிரேக் தர்ஷனில் போகிறவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற தரிசனங்களில் ₹300 எஸ்எஸ்டி ஃப்ரீ, இது எல்லாமே தனித்தனி தரிசனமாக இருந்தால் கூட நம்ம கோயில்கிட்ட போகும்போது எல்லாரையும் ஒரே க்யூவில் மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் போகிறவங்க தனி க்யூவாக போவாங்க. எந்த ஒரு க்யூவுமே இதில் மிங்கிள் ஆகாது. விஐபி தரிசனத்துக்காக போகிறவங்க மட்டும்தான் இந்த க்யூ லைனில் இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு தள்ளுமுள்ளுமே இருக்காது. ரொம்ப பொறுமையாக சாமியை தரிசனம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தரிசனத்தில் கிடைக்கும். விஐபி தரிசனத்துக்காக மட்டுமே தனி ஸ்லாட் ஒதுக்குவாங்க. அதில் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ்லாம் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர வரைக்குமே வேற எந்த க்யூவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக நம்ம தரிசனம் பார்க்கும்போது ₹300 ஃப்ரீலியோ எஸ்எஸ்டிலையோ போகும்போது அங்கே வாலண்டியர் சேவாஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளை ரொம்ப ஜர்க்கண்டின்னு சொல்லி சீக்கிரமாக வெளியே தள்ளுவாங்க, இழுத்து தள்ளுவாங்க. ஆனால் இந்த விஐபி பிரேக் தரிசனத்தில் அப்படி யாருமே நம்மளை இழுத்து தள்ளுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப பொலைட்டாக நடந்துப்பாங்க. இந்த விஐபி பிரேக் தரிசனில் போகிறவங்களுக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா 30 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஜனவரி மாதம் வரக்கூடிய வைகுண்ட துவார தர்ஷன் நாட்களில் விஐபி டிக்கெட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் குலசேகர படி வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ₹300 எஸ்எஸ்டி டோக்கனில் எங்கே பார்ப்பாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளை பார்க்க விடுவாங்க. அதாவது பார்த்தோம்னா துவாரபாலகர்கள் இருக்கிற இடம் வரைக்கும் தான் விஐபி டிக்கெட்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க. பொதுவாக 10,000 ரூபா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கும் ₹500 தரிசனத்துக்கும் பே பண்ணுவோம். ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசன டைமில் 10,000 ரூபா ட்ரஸ்ட்டுக்கும் ₹300 தரிசனத்துக்காக மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். அதனால் துவார தரிசன நாட்களில் விஐபி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறவங்க இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வரவங்க திருமலையில் ஜேஇஓ ஆஃபீஸ் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு அந்த லெட்டரோட போயிட்டு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த லெட்டரை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கான விஐபி தரிசனத்துக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. மேலும் இது போல் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.